ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Transaction similar to wager, gambling, lottery transaction. லாட்ரிங்கிறது ஒரு சான்ஸ் கேம். அது நாலேஜோட பேஸ் பண்ணி இல்லை. அப்போ அந்த ப்ரைம் மோட்டிவ் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சூது, கேம்பிளிங் தான். இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு வேகர் தான். ஒரு லாட்ரி கவர்மெண்ட்டால் சாங்ஷன் பண்ணப்பட்டு இருந்தால் கூட அது வேகரிங் டிரான்சாக்ஷன் தான். அந்த எஃபெக்ட் ஆஃப் த சாங்ஷன் இஸ் தட் அந்த பர்சன் வந்து லாட்ரி ரன் பண்ண ரெஸ்பான்சிபிள். அவர் வந்து இந்தியன் பீனல் கோடில் பனிஷ் பண்ண முடியாதுங்கிறது தான். பட் லாட்ரிஸ் அப்படிங்கிறது இல்லீகல். அது வந்து கொலாட்ரல் டிரான்சாக்ஷன்ஸாக வச்சுருந்தா கூட அது இல்லீகாலிட்டி தான். செக்ஷன் 294 சப்செக்ஷன் A ஆஃப் த இந்தியன் பீனல் கோட் படி. நெக்ஸ்ட்டு கிராஸ்வேர்ட் பசில்ஸ் அண்ட் காம்படிஷன். கிராஸ்வேர்ட் பசில்ஸ் அப்படிங்கிறதுல ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த காம்படிட்டருக்கும் அந்த சொல்யூஷன் அனுப்புகிறவருக்கும் என்ன ஒரு கரஸ்பாண்டன்ஸ் இருக்கோ, அந்த ப்ரீவியஸாக அவருக்கு வச்சுருக்கிற அந்த சொல்யூஷன் படி அந்த எடிட்டர் ஆஃப் த நியூஸ் பேப்பர் ஒரு லாட்ரியோட எடிட்டராக இல்லாத வரைக்கும் இருந்தால் அது வந்து ஒரு வேகரிங் டிரான்சாக்ஷன் தான். இது வந்து ஸ்டேட் ஆஃப் பாம்பே வர்சஸ் சம்பர் பாங்வாலா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் கேஸில் ஒரு கிராஸ்வேர்ட் பசில் ஒரு மேகசினில் கொடுத்துருந்தாங்க. இந்த அபவ் மென்ஷன் கிளாஸ் வாஸ் ஸ்டேட்டட் இன் த மேகசின். A solved his crossword puzzle and his solution corresponded with previously prepared solution kept with the editor. அவரோட ஆன்சர் வந்து அந்த பத்திரிக்கைக்காரங்க வச்சுருந்த ஆன்சரோட ஒத்துப்போச்சு. ஹெல்ட் திஸ் வாஸ் அ கேம் ஆஃப் சான்ஸ் அண்ட் தேர்ஃபோர் அ லாட்ரி வேகரிங் டிரான்சாக்ஷன். அப்போ இது ஒரு லாட்ரி தான், அதனால் இது ஒரு வேகரிங் டிரான்சாக்ஷனாக தான் கன்சிடர் பண்ணப்பட்டது. இப்போ கிராஸ்வேர்ட் பசில், பிக்சர் காம்படிஷன், அத்லெட்டிக் காம்படிஷன், எதுலெல்லாம் வந்து ப்ரைஸஸ் வந்து ஸ்கில்லுக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் பேஸ் பண்ணி இருந்ததோ அதுக்கு காம்படிஷன்ஸ் வேலிடு. அப்போ ப்ரைஸ் காம்படிஷன் ஆக்ட் 1955 படி ப்ரைஸ் காம்படிஷன் இருக்கிற எல்லா கேம்லேயும் ஸ்கில்லோட யூஸ் பண்ணி அதோட காம்படிஷன் இருந்ததுன்னா, அவங்களுடைய மூளையோ அல்லது அவங்களுடைய ஒரு ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி அவங்க வின் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வேகர்ஸ்னு சொல்கிறதில்ல. அந்த ப்ரொவைடட் அதில் வந்து அந்த ப்ரைஸ் மணி வந்து 1000 ரூபாய்க்கு மேற்பட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெக்குலேட்டிவ் டிரான்சாக்ஷன். ஷேர் மார்க்கெட் டிரான்சாக்ஷனில் அவங்களோட அக்ரிமெண்ட் வந்து அந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸுக்கும் டிஃப்ரென்ஸுக்கும் இருக்கிறத செட்டில் பண்ணிக்கிற மாதிரி இருந்து ஒரு பர்டிகுலர் நாளில் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதை விட அதிகமாக கிடைச்சா அதை வந்து இவங்க செட்டில் பண்ணுற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அது கேம்பிளிங் தான். ஹென்ஸ் அதுவும் வந்து லாவால் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒன்றாக கருதப்படாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹார்ஸ் ரேஸ் டிரான்சாக்ஷன். அந்த ஹார்ஸ் ரேஸ் காம்படிஷன் அப்படிங்கிறதுலையும் அந்த பெட் வின்னருக்கு வந்து ஒரு 500 ரூபீஸ்க்கு லெஸ் தேன் இருந்தால் அது வேகர் தான். A and B ஒரு அக்ரிமெண்ட்டில் என்டர் ஆகிறாங்க. A வந்து 2 lakh rupees கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. எப்போன்னா சேட்டக் அப்படிங்கிற ஒரு குதிரை வின் பண்ணால் அப்போ இது வேகரிங் டிரான்சாக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 500க்கு லெஸ் தேனாக இருந்தால் மட்டும்தான் அதை வேகரிங்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. செக்ஷன் 30 இஸ் நாட் அப்ளிகபிள் இன் அன் அக்ரிமெண்ட் டு கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் பிளேட் ப்ரைஸ் ஆர் சம் ஆஃப் மணி ஆஃப் த வேல்யூ 500 ஆர் அபவ் டு பி அவார்டட் டு த வின்னர் ஆஃப் த ஹார்ஸ் ரேஸ். 500க்கு மேலே இருக்கிறதுனால அதை வேகர்னு சொல்கிறது இல்லை அவங்க. டிரான்சாக்ஷன்
resembling with wagering transaction but are not void. wagering மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து செல்லாதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எதுன்னு பார்த்தா சிட் ஃபண்ட். சிட் ஃபண்டுங்கிறது வேகருங்கிற ஸ்கோப்பு கீழே வரதில்லை. செக்ஷன் 30 படி ஒரு சிட் ஃபண்டில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருக்காங்க, அவங்க குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு போடுறாங்க. அந்த மாத இறுதியில் வந்து அந்த டோட்டல் அமௌண்ட்டு வந்து யாரோ ஒருத்தர் லக்கி ட்ரா போட்டு அதில் அவங்க வின் பண்ணுறவங்களுக்கு அந்த பணம் போயிடுது. அப்போ இது வேகர் கிடையாது. இது வந்து சட்டத்தால் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒன்று தான். நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஷேர் மார்க்கெட் டிரான்சாக்ஷன். இந்த மாதிரி டிரான்சாக்ஷனில் டெலிவரி ஆஃப் குட்ஸ் ஆர் ஷேர்ஸ் அப்படிங்கிறது இஸ் டு பி கிவன் ஆர் டேக்கன் டூ நாட் அமௌண்ட் டு வேகர்ஸ். இந்த மாதிரி கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்லேயும் ஷேர் மார்க்கெட் டிரான்சாக்ஷன்ஸ்லேயும் அது வேகர் கிடையாது. ஷேர்ஸ் விற்கிறதுக்கோ குட்ஸை டெலிவரி பண்ணுறதோ வேகர்னு எடுத்துக்க முடியாது. கேம்ஸ் ஆஃப் ஸ்கில் அண்ட் அத்லெட்டிக் இப்போ பார்த்தோம். அத்லெட்டிக் கிராஸ்வேர்ட்ஸு, பிக்சரு, அத்லெட்டிக் காம்படிஷன்ஸ், இதிலெல்லாம் எங்கே மூளையை உபயோகித்து அவங்க இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி காம்படிஷனை வின் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி காம்படிஷனும் சட்டத்தின்படி அக்செப்ட் பண்ணப்பட்டது தான். ஆனால் அந்த இடத்துலலாம் ஒரு கண்டிஷன் என்னென்னா அதோட ப்ரைஸ் மணி வந்து 1000 rupeesக்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டும் ஒரு கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்டு தான். அது வந்து ஒரு எமர்ஜென்சி இது நடந்தால் மட்டும்தான் இன்சூரன்ஸ் கம்பெனி சட்டத்தின்படி அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு டியூட்டி ஆகுது. பட் இது வந்து சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. இது வேகரிங் அக்ரிமெண்ட் கிடையாது. இதில் ஏன் இன்சூரன்ஸ் வந்து வேகரிங் அக்ரிமெண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு பேசிஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் டிஸ்டிங்ஷன் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு மீனிங்கில் பார்க்கும்போது இன்சூரன்ஸோட ஒரு பர்பஸ் வந்து இவருடைய நட்டத்தை ஈடு செய்கிறதுக்கு மட்டும்தான். பட் வேறஸ் வேகரிங் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பணமோ பணத்தின் மதிப்போ ஒரு உறுதி செய்யப்படாத ஒரு நிகழ்வு நடக்குதோ நடக்காததுக்காகவோ கொடுக்கறது அப்படிங்கிறதுனால அதை வேகரிங்னு சொல்கிறோம். இங்கே இன்சூரன்ஸில் அப்படி இல்லை. இவருக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் அந்த நஷ்டத்தை ஈடு செய்கிறதுக்காக மட்டுமே அது கொடுக்கப்படுது. கன்சிடரேஷன் அப்படின்னா இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு மியூச்சுவல் கன்சிடரேஷன். அதாவது எல்லாரும் சேர்ந்து ப்ரீமியம் கொடுக்குறாங்க. அந்த ப்ரீமியமில் யாரோ ஒருத்தருக்கு அந்த காம்பன்சேஷன் ஃபண்டு போகுது. இவரும் ப்ரீமியம் செலுத்திட்டுருப்பார். இவருடைய லாஸ் ஆனால் அப்படிங்கிறது உறுதி இல்லாமல் இருந்தால் கூட இவரும் அதுக்காக ஒரு அமௌண்ட் கொடுத்துட்ருப்பார். அப்போது யாருக்கு லாஸ் ஆகுதோ அவங்களுக்கு பெனிஃபிட்டு, அவங்க லாஸை ரீகூப் பண்ணுறது தான் இங்கே கன்சிடரேஷன். பட் வேகரிங்கில் வந்து தேர் இஸ் நோ கன்சிடரேஷன் பிட்வீன் 2 parties. அவங்க 2 பேரும் ரொம்ப பணத்துக்காக மட்டுமே ஒரு கேம்பிளிங், ஒரு சூதாட்டம் ஆடுறது தான் அது. நெக்ஸ்ட் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அந்த இன்சூர்டு பார்ட்டிக்கு வந்து இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த பொருள் இருக்கிறதுனால லாபமோ அந்த பொருள் இல்லாததுனால நஷ்டமோ அவருக்கு ஏற்படணும். அப்போ தான் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே இதில் வந்து வேகரிங்கில் வந்து அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியே இல்லை. தேர் இஸ் மற்றவங்க ப்ராப்பர்ட்டிக்கோ மற்றவங்களுடைய லைஃபுக்கோ தான் இவங்க போடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெமினிட்டி. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன உண்மையான லாஸோ அதை மட்டும்தான் ரீபே பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இன்சூரன்ஸ் கம்பெனியோட கான்ட்ராக்டு. இது ஒரே ஒரு லைஃப் இன்சூரன்ஸில் மட்டும்தான் அந்த நஷ்டத்தை வந்து கரெக்டாக இழப்பை வந்து நம்ம இது பண்ண முடியாது, கணக்கிட முடியாது. அதனால் அங்கே வந்து அவங்க அக்ரி பண்ண அமௌண்ட் கொடுத்துருவாங்க. மற்றது எல்லாத்துலேயுமே நஷ்டம் என்னங்கிறத கணக்கிட்டு தான் கொடுப்பாங்க. அதனால அது கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெமினிட்டி. பட் வேறஸ் வேகரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லூசர் வந்து அந்த ஃபிக்ஸட் அமௌண்ட்டு அந்த அன்சர்டன் இவெண்ட்டு நடக்காததுனால அந்த என்னென்ன அமௌண்ட்டை இவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். இங்கே ரியல் நஷ்டம் என்ன அப்படிங்கிறத கணக்கிடப்படுவது இல்லை. நெக்ஸ்ட்டு என்ஃபோர்சபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் வேலிட் அண்ட் என்ஃபோர்சபிள். எது? இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டு. இட் இஸ் வாய்ட் அண்ட் அன்என்ஃபோர்சபிள். வேகரிங்கிறது வந்து சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்ல, அது செல்லுபடி ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியம். இங்கே வந்து அந்த ரிஸ்க் நடக்கிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குங்கிறத பார்த்து கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த ப்ரீமியம் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த யார் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. பட் வேகரிங்கில் வந்து அந்த மாதிரி லாஜிக்கல் கால்குலேஷன் எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் பப்ளிக் வெல்ஃபேர். இது வந்து இன்சூரன்ஸ் வந்து சொசைட்டியோட வெல்ஃபேருக்காக பண்ணுறாங்க. பட் வேகரிங் அப்படிங்கிறது வந்து பப்ளிக் வெல்ஃபேருக்கு இல்லை. ஸோ இது நம்ம இந்த யூனிட்டோட எண்டாக பார்க்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.